ராகி மாவுல பாயசம் பண்றேன்னு கடைசியில அது கொஞ்சம் வித்தியாசமா போய் முடிஞ்சிருச்சு நண்பர்களே. என்ன பாயசம் பண்றேன்னு பைசன் எதாச்சும் ரெடி பண்ணிட்டியா? அந்த மாதிரி இல்ல, ஆனா கொஞ்சம் வேற மாதிரி முடிஞ்சிருச்சு. சொல்றேன் கேளு. எங்க அம்மாவுக்கு தெரியாம கொஞ்சோண்டு நெய் எடுத்து அதில் முந்திரி பருப்புலாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். பேசிக்கலா இதுக்கெல்லாம் பாதாம் பருப்பு தானே சேர்ப்பாங்க. இருந்தா நான் அதை சேர்க்க மாட்டேனா? இல்ல, அதனால நான் சேர்க்கல. சரி ஓகே, முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் அது ஓரமா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வறுத்தெடுத்த நெய் பேலன்ஸ் இருக்கும்ல, அது கூட ராகி மாவை கொஞ்சோண்டு போட்டு நல்லா அதை வறக்க ஆரம்பிங்க. பண்றது பாயாசம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டு பண்றது. நானே எங்க அம்மாவுக்கு தெரியாம தான் கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. கண்டினியூ பண்ணு. ராகியை நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் அதை ஓரமா வச்சுட்டு பால் இருக்குல்ல, பால் அதை நல்லா சுட வைங்க. அப்போ அதுல கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் இது கூட நான் அரைச்சி வச்ச ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் மனமா இருக்கும். இல்ல நீ பண்றது பாயசம், அதனால ஒரு கட்டி வெள்ளம் வச்சு போடு, இல்லன்னா நல்லா இருக்காது. நான் தான் வாங்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே, சேர்க்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா நான் சேர்த்துன்னு வச்சுக்கேன், எங்க இருந்தவனாலும் பறந்து வந்து விடலாம். சரி சரி, புரியுது. மறுபடியும் நான் கேட்க மாட்டேன், நீ கண்டினியூ பண்ணு. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒன்று சேர்க்கணும், இல்லைன்னா பெரியவனை ஏற்பட்டுரும். இல்ல நீ இப்போ சமைக்கிற வீடியோ தானே போடுற, அதுக்கு எதுக்கு நீ கொஞ்சம் வித்தியாசமா பேசுற? இதுக்கு மேல ஊத்துறதுக்கு என்கிட்ட பால் இல்ல, அதனால நான் கொஞ்சோண்டு தண்ணி கலந்துக்கிறேன். நான்லாம் பால்ல தான் தண்ணி கலந்து பார்த்துருக்கேன், ஆனா இவன் பாயாசத்திலே தண்ணி கலக்கிறான். அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. நல்லா கிண்டுங்க. கிண்டும் போது இந்த ஸ்மெல்லும் வரலன்னு வச்சுக்கீங்களேன், என்ன மாதிரி கொஞ்சோண்டு நெய் ஊத்திக்கிங்க. பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. சூடா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு எடுத்து ஓரமா வச்சுட்டு தான் போயிருந்தேன், யாருக்கும் தெரியாம. ஆனா எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு பரவாயில்லடா அல்வா நல்லா தான் இருக்கு, அடுத்த வாட்டி பண்ணும்போது சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் பண்ணது பாயாசம், ஆனா கடைசியில வந்தது அல்வா. ஏன்னா பாக்குறதுக்கு அது அப்படிதான் இருந்துச்சு.